உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் திடீரென பிரபலமான இளம்பெண் மோனாலிசா தான் சந்தித்து வரும் சவால்கள் குறித்து வேதனை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜில் கங்கா, யமுனா மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 ஆறுகளும் சங்கமிக்கின்றன. இந்த இடத்தில்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறுகிறது. இந்த முறை வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் ருத்ராட்ச மாலை விற்கும் ஒரு இளம்பெண் தனது இயல்பான அழகால் சோசியல் மீடியாவில் வைரலானார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த இந்த மோனாலிசா கும்பமேளாவில் குடும்பத்தோடு ருத்ராட்ச மாலை விற்று வந்துள்ளார். எந்த மேக்கப்பும் இல்லாமல் இயற்கையான அழகோடு இருக்கும் இந்த பெண்ணை படம் பிடித்த சிலர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். ஈர்ப்பை கொண்ட விழிகளாலும் இயல்பான அழகாலும் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக இவரை நேரில் பார்த்த பலரும் இவருடன் போட்டோ எடுக்க ஆர்வம் காட்டியுள்ளனர். குடும்ப சூழ்நிலையால் ருத்ராட்ச மாலை விற்று வந்த இந்த இளம் பெண்ணோடு போட்டோ எடுக்க பலரும் போட்டி போட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலர் அத்துமீறியும் உள்ளனர். தனது மகளை அனைவரும் தொல்லை செய்வதால் மோனாலிசாவை அவரது தந்தை சொந்த ஊருக்கே திருப்பி அனுப்பிவிட்டாராம். இந்நிலையில் திடீரென பிரபலமானதால் தனது குடும்பத்தினர் சந்தித்த சவால்களை மோனாலிசா பகிர்ந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. என்னோடு புகைப்படம் எடுக்க நான் அனுமதிக்கவில்லை. அதையும் மீறி என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட சிலரிடம் என் சகோதரர் போனை வாங்கி எனது போட்டோவை டெலீட் செய்து விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் 9 பேர் சேர்ந்து எனது சகோதரரை கடுமையாக தாக்கினர். ஆரம்பத்தில் பிரபலமானது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது என் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பாதித்ததால் வேறு வழியின்றி என் ஊருக்கே வந்துவிட்டேன் என தெரிவித்துள்ளார் மோனாலிசா. இவ்வளவு சர்ச்சையிலும் ஒரு நற்செய்தி என்னவென்றால் பாலிவுட் டைரக்டரான சனோஜ் மிஸ்ரா தன்னோட அடுத்த படத்துல மோனாலிசாவை ஹீரோயினா நடிக்க வைக்க இருப்பதாகவும் இது குறித்து மோனாலிசாவின் பெற்றோருடன் பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் அறிந்த பலரும் மோனாலிசாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.